சத்தமா கூட கடவுளே சிஎம்ஏ ஐயோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல எனக்கு எதுக்கு சம்பந்தம் நீ குதிக்கலையா போடா பீப்பு வாழ்க்கையில ஜெயிக்கிறது அதாவது வேறு வழியே கிடையாது. சரி, இது ஒன்று தான் ஆப்ஷன். இன்றைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்கிற சேட்டை இதில், அதாவது வாய்க்காலா மூச்சு வாங்க முடியல. சரியா, எங்கூட ஒருத்தன் குதிச்சு நான் ஆளக்கானா அவனை அங்கே இருக்கானா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு பல்ட்டி பார்த்துருக்கீங்களா? குரங்கு பல்ட்டி இன்னைக்கு அடிக்கிறா என்ன நடக்குதுன்னு தெரியும். போய் நில்லுங்க. சரியா அதே டார்ச் ஆனா இருக்கு, இப்போதான் ஆனா இருக்கு. இப்போ சரியா, குரங்கு பல்ட்டின்னு பாருங்க. குரங்கு பல்ட்டின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குரங்கு பல்ட்டினா இந்த இடத்துல அப்படியே தலை இப்படி சுற்றி இப்படி கீழே விழுந்து எந்திரிக்கிறதா. எப்படி அடிக்கிறது மட்டும் பாருங்க. எனக்கே அடிக்க தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறது பாருங்க. இவன் தான் இங்கேருந்து குதிச்சா கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அப்படியே முது பலாப்பழமாக பொழந்துக்கிறேன். வேண்டாம், நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். சரியா, ரெடி, எப்படி இதெல்லாம் இருக்கா? கரெக்ட் பண்ணிட்டு நீ ஏதாச்சும் பண்றா உக்காண்டா. நீ ஏதாச்சும் பண்றா. என்ன சொல்ல போறீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு கத்தணும். சரிங்களா, அதாவது நான் தலைப்பேனு, கடவுளே அஜித்தேன்னு குதிச்சிட்டேன். இவர் உடனே சிஎம்ஏ தளபதியும் குடிச்சான். நான் அடுத்து நான் ரோல் பண்ணுவேன், எல்லாரும் கேமரா அமர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தி, அதுவும் சிஎம்ஏ தளபதியான்னு சொல்லி குதிச்சுட்டு சுற்றி இருக்க பூரா எங்களை தான் வேடிக்கை பார்க்குறீங்க. என்னென்ன சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா, இப்போ ஒன்று, இப்போ வந்து அப்படியே யார் போட்டி வச்சுக்கலாமா? யார் அதிக மூச்சு அடக்கிறாங்கன்னு? அது வேணாம், வச்சுக்கலாம். வேற போன வீடியோல சொல்லிட்டோம், அந்த வீடியோ பார்த்துக்கலாம்டா. அது எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது, மறந்துருப்பாங்க மக்கள். சரி, ஓகேவா? உள்ள சரில. சரியா, தலையை காட்டாம மேல யார் அங்கேருந்து குதிச்சு யார் அந்த எண்டு அவங்க இங்கே துணி துவச்சுருக்காங்க காடு காடி இல்ல எவ்வளவு தூரம் யார் மேல முதல்ல மட்டும் மிஸ் பண்ணாம இருங்க. ஓகேவா, ரெடி பண்ணுவோம். எப்படி மூச்சுகள் எடுக்கிறது. சிறிது நேரம் கழித்து போட்டிகள் இனிதே ஆரம்பிக்கும். சரியா, இப்போ என்ன போட்டினா இந்த எண்டில் குதிச்சு அங்கே தோச்சிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் மேல வரா? எப்பா நம்மளால முடியாது. குதிச்சுன்னா மூக்குக்குள்ளலாம் தண்ணி போகுது. எப்பறம் அப்படியே போறீங்க? போய் சேர்ந்துட போறீங்களா? விஷப்பரிச்சையில வேணாண்டா. சரி, இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஃபேமிலி எதுக்குமே அஞ்சாத ஃபேமிலியா? பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பையனை எப்படி பார்க்குறாம? சரியா, ரெடி ஆயிடுச்சா? இங்கே வா, அப்படின்னா 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் வருவோம். பக்கத்தில் எங்கள் 2 பேருக்கு போட்டி. சரிங்களா, இப்போ இங்கே குதிச்சு யார் டக்கு ஃபஸ்ட்டு மேலே வரா அதான் கேள்வி. ரெடியா? சொல்கிறா ரெஃப்ரி, சொல்கிறா. 1 2 3 2 1 அது சொல்லி சொல்ல.
இப்போ என்னன்னா மூச்சடைக்கிற வீடியோ எடுக்கலாம்னு, அதாவது ஒரு போட்டி வைக்கலாம் ஒரு ஐடியா. ஏய் தமிழ் இங்கே வேணா, தமிழ் அப்படியே ஃப்ரேம்குள்ள வா, அப்படியே உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஓகேவா? ஏய் பின்னாடி போனால் ஒரேடியாக போயிடுவாங்க. பரவாயில்ல போய். ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா யார் அதிக நேரம் மூச்சு அடிக்கிறான்றது தான் போட்டி. ரெடியா? 1 2 3 சொல்கிறா. 1 அப்போ 2 3 யார் உங்கள் அப்பா நான் சொல்லுவாப்ல சொல்லுங்க. 3 2 1. அட பட்டி இழுக்குதுடா, இழுக்குதுடா இது இழுக்குதுடா. கொஞ்சம் அங்கே போ, அந்த பக்கம் போகலாம். ஓகே ரோல் பண்ணி அப்படி எதுவும் ரெக்கார்ட் ஆகாதே. சரியா? இந்த மாதிரி கருப்பா இருக்கீங்க. சரி சன்லைட் வர்றது அங்கே நல்லா இருக்கு. அப்படிதான் நல்லா அப்படியே இந்த இங்கே தான் இருப்பாங்க. 3 2 1. சரியா? 3 2 1. ஏய் இதெல்லாம் இப்போ ஏமாத்துறது. இப்படி யார் வேணா இருக்கலாம். நல்லா தலையை உள்ள விடணும். என்னடா ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியுமா? நான் சொல்லி இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சா ஒரே போயிடும். டேய் கேமராமேன்டா, இவன் போனாலும் பரவாயில்ல, கேமரா போயிடும். தண்ணியை ஊற்றி என்னடா அவன் காலை அப்படியே வீடியோ என்னென்ன சேட்டை செய்யறான் பாரு. காலை பிடிச்சிட்டு கேமரா போயிடக்கூடாது. சரியா? உள்ள போடா. அதான்டா வாடா, நான் பிடிச்சிக்கிறேன் போட. நீச்சல் தெரியாம என்னென்ன சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. பாவி கேமராமேன் தூக்கில போகணும். ஏய் இப்படி இந்த எதிர போக முடியுமா? அங்க இருந்து அடிச்சுட்டு வர முடியும். எதுக்கு போக எதிர முடியும்? போனா நாங்க போய் சேர்ந்து அவ்வளவு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி. சரி அதுவும் ட்ரை பண்ணுவோமா? வாடா. அங்க இருந்து வரணும். ஆமா எதிர் நீச்சல் தெரியுமா? ட்ரை பண்ணுவோம். அங்க இருந்து வரறா. எதிர் நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். எதிர் நீச்சல் தானே, சன் டிவில வரும் அந்த நாடகம் தானே. அது இல்ல. ஆடாடே எஸ்கே ஓட மூவி இல்ல, அதுவும் இல்ல. எது நீச்சல் அடி சேர்த்து போடி அப்படி ஒரு ஏய் எதிர் நீச்சல் அடி சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இப்போ வந்து இந்த வாய்க்கால் வந்து இந்த சைடு, அதாவது இந்த டேரக்ஷன் ஓடிட்டு. இப்போ நாங்கள் என்ன எங்களுக்குள்ள என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் நீச்சல் அடிப்போம். யார் எவ்வளோ தூரம் கோர்ஸ் கொடுத்து நீச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி நினைப்பேன். நானும் இன்னொருத்தர் தான் அதை பண்ண போகிறோம். ஆப்போசிட் டேரக்டில் நீச்சல் அடிக்க போகிறோம். அதாவது தண்ணி இந்த சைடு ஓடுது. அதாவது நான் இப்போ பேசிட்டு இருக்க சைடு என்னோட மூஞ்சியை பார்த்த மாதிரி தண்ணி ஓடுது. நான் வந்து எங்களுக்கு பின்னாடி நீச்சல் அடிக்க போகிறேன். எப்படி அடிக்கணும்னு பாருங்கள். கொஞ்சம் ஜூம் வச்சுக்கோங்க கேமராமேன். இங்கே போங்க. அங்க இருந்தா அங்கே போங்க. ஏய் வாடா தண்ணியில சொல்லு. உங்களை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல பாவிகளா. ஏன்னா நின்று பேசுறதுக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. அவன் அங்கே போயிட்டான்டா, நான் இங்கே இருக்கேன்டா. சரியா? அது இந்த போட்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இங்கே அவன் வரல இன்னுமே. வாடா தமிழே. ஓடிக்கிட்டே இருக்கா அவனை தள்ளி விட்டுரு உள்ள. டேய் எனக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன். பாரு தம்பி இங்க குதிச்சுட்டு எது நீச்சல் அடிக்கிறாரு. சவுடா நீங்க தானே உள்ள போறீங்க. எனக்கு தெரியாதுப்பா. இவங்கள வச்சு ஒரு வீடியோல எடுக்க முடியாது சாமி. கட் பண்ணுவாங்க. டேய் தம்பி தாவடா வீடியோல வருவே. தம்புடா எப்படி நல்லா அருமையாங்க ஜம்மு வேக வச்சுக்கோ. இருங்க சரியா? போதும் உணர்ச்சியில கட்டுப்படுத்து. சரியா? போதும் கட் பண்ணு.